வணக்கம் நண்பர்களே, நான் அருண்குமார் பானு ஃபார்முலேஷன்ஸ் இருந்து பேசுறேன். ஏற்கனவே நம்ம கிளாஸ் கிளீனருக்கு மேக்கிங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், ஃபார்முலாவும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் IS 8540 1986 நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஆனா BIS புதுசா ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து IS 8540 2025. எப்போ அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணினாங்களோ அப்போவே பழைய டாக்குமெண்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ அதனால நாம பழைய கிளாஸ் கிளீனர் ஃபார்முலாவை வாபஸ் வாங்கிடுறோம், வித்ட்ரா பண்ணிடுறோம். இப்போ இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் படி IS 8540 2025 படி நாம கிளாஸ் கிளீனருக்கு புதுசாக ஃபார்முலா டெவலப் பண்ணியிருக்கிறோம். பழைய ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, பழைய ஸ்பெசிஃபிகேஷனில் ப்ராடக்டை பேஸ் பண்ணின ஸ்பெசிஃபிகேஷன், இப்போ இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனில் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணின ஸ்பெசிஃபிகேஷன். அதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷன்லையுமே அவங்க வந்து என்ன இன்க்ரீடியன்ஸ் பயன்படுத்தணும், மினிமம் ஆக்டிவ் மேட்டர் என்ன, pH ரேஞ்ச் என்ன, அந்த மாதிரி சொல்லலை. அவங்க சொல்லியிருக்கிறது பர்ஃபார்மன்ஸை மட்டும் டார்கெட்டாக வச்சு அதை மட்டும் பேஸ் பண்ணி தான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ டெவலப் பண்ணியிருக்கிற ஃபார்முலா BIS-ஓட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு உட்பட்டு இருக்கும். ஏற்கனவே நம்ம ப்ரீமியம் குவாலிட்டி கிளாஸ் கிளீனருக்கு மேக்கிங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த மேக்கிங் வீடியோவோட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மெட்டீரியல்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் தான் மாறுது. ஒரு கிளாஸ் கிளீனர் தயாரிக்கும் போது பொதுவாக என்ன கைட்லைன்ஸோ அது சேஞ்ச் ஆகலை. அதனால் இன்னொரு மேக்கிங் வீடியோ நம்ம பண்ணலை. இது வந்து நாம் பண்ணின ப்ரீமியம் குவாலிட்டி கிளாஸ் கிளீனர் ஆஸ் பர் IS 8540 2025. இதை நம்ம கோலின் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாங்க. ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது, கிளியராக டிரான்ஸ்பரண்ட்டாக. 100% டிரான்ஸ்பரன்சி முக்கியம். அது வந்து BIS-ஓட ரெக்யூர்மெண்ட்ஸில் வருது, இல்லைன்னா BIS கம்ப்ளைண்ட்ஸ் கிடைக்காது. இப்போது pH செக் பண்ணி பார்க்கலாங்க. நம்மளோட pH வந்து 9 to 10 இருக்குது. கோலினோட pH 10 இருக்குன்னு சொல்லலாம். பொதுவாக கிளாஸ் கிளீனருக்கு, டொமஸ்டிக் பர்பஸ் கிளாஸ் கிளீனருக்கு pH வந்து 8 to 10 இருந்தால் அட்வைசபிள். சப்போஸ் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஹெவி டியூட்டி கான்சன்ட்ரேட்டட் கிளாஸ் கிளீனர் அப்படின்னா 10 to 11 கூட மெயின்டைன் பண்ணலாம். 11 மேலே போகிறது சேஃப்டி கிடையாது. அது மெட்டீரியல்ஸுக்கும் சேஃப்டி இல்லை, யூசர்ஸுக்கும் சேஃப்டி இல்லை.